ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கப்படுகிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான கிரியைகளை செய்யப்படுகிறார். உங்களோடு அவர் இடைப்படப்படுகிறார். அவர் உங்களை ஒரு முன்னேற்றத்தின் பாதைக்குள்ளாக அழைத்து செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுவதற்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆஸ்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை எங்கள் மூலமாய் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாடுகளும் பிரச்சனைகளும் நிறைந்த வாழ்வு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வனாந்தர வாழ்வு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாம் பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் எல்லாமே சரியாகும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த பூமியில நீ வாழ்ந்திருக்க வேண்டும், ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த பூமியில நமக்கு ஒரு நல்வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வுனா பரிபூர்ண வாழ்வு. ஒரு தகப்பன் ஒரு அற்புதமான செழிப்பான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய பிள்ளைகள் ஏழையா இருப்பது சாத்தியம் இல்லவே இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் புரியுமாய் சொல்றேன். மிகப்பெரிய ஒரு பணக்கார தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய பிள்ளை ஏழ்மையில கஷ்டத்துல பாடுல இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த உலகம் யாரை குற்றவாளியாக சொல்லும்? தகப்பனை சொல்லும். அது இவ்வளவு பெரிய பணக்காரரு, ஆனா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? ஏழ்மையில, வறுமையில, கடன்ல, கண்ணீர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். அன்பான தகப்பன், இரக்கமான தகப்பன், மிகவும் ஆசீர்வாதமான தகப்பன், தாராளமான எண்ணமுடைய தகப்பன், அவருடைய பிள்ளை ஏழ்மையா இருப்பதனால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பிள்ளைதான் தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா நல்லவங்க, அன்பானவங்க, ஏராளமானவங்க, மன்னிக்கிறவங்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யமா, ஆனா அவங்க அப்பா கூட அவனுக்கு சரியான என்ன கிடையாது, ஐக்கியம். நமக்கு இந்த ஓமை தெரியும் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன்? மிகப்பெரிய ஐஸ்வர்யமான தகப்பன். ஆனால் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து வாழ்ந்த போது ஏழையாக மாறினான். திரும்ப தகப்பன் எடுத்து வந்த போது ஐஸ்வர்யவனா மாறினான். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு தகப்பன் இருக்காரு. அவர் எப்படி தெரியுமா? கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினவர். அப்போ அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காரு? வெளிப்படுத்த விசேஷம் 1:13 சொல்லுது, பொற்சரிகை, அதாவது தங்கத்தினால கவசம் போட்டிருக்காரா. நம்ம தங்கத்தினால பிரேஸ்லெட் கூட போடல, அல்லேலூயா, மோதிரம் போட்டு செயின் போட்டிருக்கோம். அவர் எப்படி இருக்காரா? அப்படி யோவான் பார்க்கிறான், இயேசு அப்படி பார்க்கிறான். பார்த்தபோது மனுஷகுமாரின் சாயில அப்படி தங்க கவசம் அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு எப்படி பாருங்க, அப்படி உங்களால் பார்க்க முடியுதா? அப்படி இருக்காரு. இன்னொன்று ஒன்று சொல்லட்டுமா? நமக்காக மாத்திரமே 33 ஆண்டு இந்த பூமியின் புழுதியில நடந்தார். அந்த 33 ஆண்டுகள் தவிர அவர் எப்பொழுதும் தங்கத்திலே நடந்தாருங்க. ஏனென்றால் ஆதாமை உருவாக்கின போது அவனுக்கு பொன் துகள்கள் உள்ள வேத வசனம் சொல்லுது. அந்த இடத்துல ஒரு சில இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு சொல்லிடுது, அங்க பொன் துகள்கள் மாத்திரம் இல்லை, ஓனிக்ஸ். ஒருவேளை அது முத்துக்களும் கூட நிறைந்த ஒரு இடமா இருக்கலாம். பொண்ணு, ஓனிஸ் கற்கள், முத்துக்கள் அப்படி. ஏன்னா நான் தங்கத்தில் நடக்கிறேன், என் பிள்ளை தங்கத்தில் நடக்கணும். அப்படிப்பட்ட 2,50,000 சதுர மைல் வரையும் அவர் ரோடெல்லாம் என்ன பண்ணிருக்காரு?
அப்ப தகப்பன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழும்போது பிள்ளைகள் ஏழ்மையில் இருப்பது சாத்தியமா? ஏன் இல்லை என்றால், இந்த இளையகுமாரன் தகப்பனை குறித்து சரியான அறிவு அவனுக்கு இல்லை. ஆகையால் தான் ஏழ்மையில் வாழ்ந்தான். ஒரு பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்பாவை குறிச்சு நல்ல அறிவு வந்துருச்சுன்னா நீங்க ஏற்கனவே பணக்காரராக இருக்கிறத அனுபவிப்பீங்க. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், முன்னேற்றம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நாம் முன்னேற்றத்தை பார்க்க முடியல. ஒரே வாழ்க்கை காலை நீங்க பாருங்க, உங்களுடைய சற்று யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரே சர்க்கிளா இருக்கும். ஒரே காலேஜ் இருப்பீங்க, சில வேலைகள் உங்களுக்கு சில வேலை இருக்கும், அதை செய்வீங்க, திரும்ப பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவராக நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? இது நீங்க யோசித்து பாருங்க. ஒரே காரியம், உங்களுடைய நிலை உயராமையே இருப்பதற்கு என்ன காரணம்? அவர் செழிப்பின் சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த போது அவருடைய பிள்ளைகள் ஏழ்மையான சூழ்நிலை வாழ அவர் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. அப்ப நம்ம தான் நம்முடைய மனதை மாற்றணும். அப்ப முன்னேற்றம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் முன்னேற்றம் இல்லை என்ற கேள்வியை நீங்கள் கேட்பீங்கன்னா, இந்த ஆண்டுல நான் சொல்றேன், இப்ப நீங்க இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பழகி பெறுவது நிச்சயம். நிச்சயமா சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் முன்னேற்றத்தின் பாதையில, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துவக்கமே வெற்றி தான். சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துவக்கமே வெற்றி தான், முடிவு வெற்றி தான். ஏன்னா அந்த வெற்றி அடித்தளம் போட்டவர் கல்வாரி சிலுவையில. நம்மை அழைக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய துவக்கம் வெற்றி தான். ஆனா பிசாசு சொல்றான், இல்ல இல்ல இல்ல, நீ ஒரே காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற, உனக்குள்ள மனவேதனைகள் இருக்கிறது, உனக்குள்ள பிரச்சனை இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு இதை நான் தியானிச்சிருந்த போது இந்த கால ஆவியான சொன்னாரு, மோசஸ் ராஜாவே, நீ முன்னேற்றத்தின் பாதையில தான் இருக்கிற, அது உனக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் தான் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, மகனே மகளே, முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்காத. நீ என்னைக்கு என்னை ஏற்றுக்கொண்டையோ அன்னைக்கே உனக்கு ஒரு முன்னேற்றம் தான். உன்னுடைய பாதை, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை, நீதிமானுடைய பாதை நெய்யாய் பொழிகிறது. யாரு சொன்னார், இல்ல நீ இப்படி பேசு, நான் முன்னேற்றத்தின் பாதையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் காட். எவ்வளவு சத்தமா சொல்லுங்க, நாங்கள் முன்னேற்றத்தின் பாதையில தான் இருக்கிறோம். முன்னேற்றத்தின் பாதையில என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை வைத்து விட்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். பிசாசு சொல்றா, இல்ல நீ இன்னும் முன்னேறல, உன் வாழ்க்கை இன்னும் முன்னேறல, உன் பொருளாதாரம் முன்னேறல, நீ பண பிரச்சனையில இருக்கிற, வியாதியில இருக்கிற, சண்டை சச்சரவுல இருக்கிற, ஒரு மாற்றமும் உனக்கு நடக்கல. போய் நீங்கள் ஒன்று ஆரம்பித்துள்ளாங்க, ஆரம்பமே வெற்றி தான். ஏழைய முன்னேற்றத்தின் பாதையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். இங்கே தாங்க நமக்கு டவுட்டு. நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உள்ளதான், நானும் சார் எடுத்துக்கொள்வோம். இத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் ஒரே காரியத்தை மறுபடி ஏன் செய்கிறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறேன்? நம்ம கேட்கிற வாக்குத்தத்தங்கள் சூப்பர், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறலையே. இந்த பல கேள்விகள். ஆனால் இந்த ஆண்டுகளுக்கு நான் செய்தி சொல்றேன், நம்ம ஒவ்வொரு நாள் தாவீது குறித்து வேதவசனம் சொல்லுது 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னேற்றம் தான். பாருங்க, யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்து மூலமா ஏணியை தான் காட்டுறார். ஏணியை தான் காட்டுறார். அதோட முடிவு தேவனை எட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுடைய மனதை மாற்றி நீங்க மாற்றுவீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏணியாக, ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர்? இல்லையே, என் சூழ்நிலை ஒரே மாதிரி, அதே வீடுதான்,
அதே சாப்பாடு தான், அதே பணம் தான், அதே சம்பளம் தான், அதே பற்றாக்குறை தான், அதே வாழ்க்கை தான். இல்லையே, தெரியலையே. இல்ல, இன்னைக்கு உங்களுடைய கண்கள் ஆண்டவர் திறக்க போகிறார். நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியப்பட்ட பாதையில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் செழிப்பின் பாதையில் தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய பாதை நெய்யாக பொழிகிறது. இதுக்கு யாரு உதாரணம் அப்படின்னா யோசேப்பு தாங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கணும். நம்மை முன்னேற்றத்துக்கு நம்மை கொண்டு வருகிறது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தாங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்கள் போல் பிரகாசிக்கிற நீங்கள், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளை முன்னேற்றத்துக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா? இந்த ஆண்டுல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய கருத்தினால ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் நமக்காக நேசிக்கிறாராம். பிடிச்சு நான் ஐஸ்வர்யவான் தான். என் கையில பணமே இல்லாட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் ஐஸ்வர்யவான் தான், நான் ஐஸ்வர்யவான் தான். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிறது. என் வாழ்விலே இயேசுவின் நாமத்தால் செழிப்பு ஓடுகிறது, சந்தோஷம் ஓடுகிறது, சமாதானம் ஓடுகிறது. பாருங்க, இந்த யோசேப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அந்த என்ன வார்த்தைனா ஆதியாகம புஸ்தகம் 37:7 பார்த்தீங்கன்னா, அவன் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. அல்லேலூயா. அந்த சொல்றான், உங்கள் அரிக்கட்டுகள்லாம் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. சொல்ல, நிமிர்ந்து நின்றது, வணங்கி நின்றது. இன்னொரு வசனம், 9ஆம் வசனம், வேறு ஒரு சொப்பனத்தை கண்டு என் தன் சகோதரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சொல்லுங்க, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. என் வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையில நான் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். நான் செழிப்பின் பாதையில நின்று கொண்டிருக்கிறேன். எதெல்லாம் வணங்குறது தெரியுங்களா? எதெல்லாம் வணங்குறது தெரியுமா? இந்த ஆண்டு ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய வறுமை உங்களுக்கு முன்பாக வணங்கும், உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு முன்பாக வணங்கும், உங்களுடைய பயம் உங்களுக்கு முன்பாக வணங்கும், உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் உங்களுக்கு முன்பாக வணங்குங்க. சத்துரு வல்லமைகள் நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதாக பார்க்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு சொப்பனம் தான், நல்ல ஒரு தரிசனம் தான், நல்ல வார்த்தையை பிடிச்சிட்டான் யோசேப்பு. ஆனா முன்னேற்றத்தின் பாதையிலே அவன் படியெடுத்து வைக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல கண்ணீர், மனக்காயங்கள், வியாதியின் பிரச்சனைகள், நம்ம நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கலையே என்ற வருத்தம். யோசிப்பு இப்பார்ந்த முன்னேற்றத்தின் பாதையில வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறான். ஆனால் உடன்பிறந்த சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான். அவனை குழியில தூக்கி போடுறாங்க. அவன் நினைச்சிருப்பான், நான் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் இப்படி கீழே இல்ல, அந்த குழியை கூட ஒரு படிதான் ஏறிட்டு தான் இருக்கான். பிரைஸ் காட். பாருங்க, இந்த முன்னேற்றத்தின் பாதையில தான் யோசேப்பு இருக்கிறான் என்பது யோசேப்புக்கு வேணா அறியாம இருக்கலாம், ஆனா தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க அதே வார்த்தை கர்த்தருடைய ஆவியை நம்மை பார்த்து, என்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை நீ உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் ஒருவேளை கீழ் நோக்கி இருக்கிறது போல தோன்றலாம். இல்ல மகனே, நீ என்னுடைய கரத்துல தான் இருக்கிறாய், என்னுடைய கரத்துல தான் இருக்கிறாய், நீ முன்னேற்றத்தின் பாதையில தான் இருக்கிறாய். அதுல சந்தேகப்படாத. யோசேப்புக்கு, ஆண்டவரே என் அரிக்கட்டு நிமிர்ந்து என்று தானே சொன்னேன், நான் எல்லாராலையும் பகைக்கப்படுறேனே, எல்லாராலையும் வெட்கப்படுகிறேனே, எல்லாராலும் வெட்கப்படுகிறேனே என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டிருப்பான். இன்னொன்று உங்களுக்கு ஒரு நச்சரி சொல்றேன், நீங்க நான் முன்னேறணும் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் வாழ்ந்து செலுத்திருக்கணும் என்று தீர்மானம் எடுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஒரு ஐஸ்வர்யவான் தான், நான் அநேகருக்கு நன்மையாக மாறப் போகிறேன். என் வாழ்விலே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் அடுத்தவங்களுக்கு வலிந்து ஓட போகிறது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு வாழ்வை நான் அனுபவிக்க போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கும் போது இங்கே குழிக்குள்ள தள்ளி விட்டாங்க. ஆனா முன்னேற்றத்தின் பாதையில நீங்கள் பயணம் செய்யும் போது தேவனால் மனுஷ தயவு உங்களுக்கு உண்டாகும். இதான் குட் நியூஸ், நற்செய்தி. அல்லேலூயா.
நீங்க முன்னேற்றத்தின் பாதையில், இந்த ஆண்டுல முன்னேற்றத்தின் பாதையில நான் படையெடுத்து வைக்க போறேன். நான் இருக்கிற வேணாமா, இருக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் அற்புதமான சூப்பரான ஒரு எதிர்காலத்தை எனக்கு வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னை கொண்டு ஆயிரங்களை போஷிக்க போகிறார். என்னை கொண்டு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். என்ன ஒரு தீர்மானத்தோடு இருப்பீங்க என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, நான் உனக்கு தயவு பண்ணுவேன். இப்ப எல்லாரும் அவனை புலிகள் தூக்கி போட்டாங்க. உடனே அங்க அவன் கூட பிறந்த சகோதரன் ஒருவன் யூதா சொன்னான், எதுக்குப்பா அவனை புலிகளை போட்டீங்க? அவனை தூக்கி இந்த இவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், விற்று போட்டலாமாப்பா. ஒரு மனுஷன் தயவு இருந்தாங்க. பாருங்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் ஸ்டெப்பு தரிசனம், முதல் ஸ்டெப்பு வார்த்தை. சொல்லுங்க, முதல் ஸ்டெப்பு, முதல் படி வார்த்தை தான். வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. ஆவியானவர் எந்த வசனத்தை உங்களோடு மறுபடி பேசுகிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. பாலும் தேனும் ஓடுவது நிச்சயமாய் மாறிவிடும். நீங்கள் செழிப்படைவது நிச்சயமாய் மாறிவிடும். இந்த ஆண்டு நமக்கு என்ன பிடிக்க சொல்லுமா, நீ ஐஸ்வர்யமா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. இப்படி பாலும் தேனும் ஓடுமாப்பா. என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை செழித்திருக்கிறார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஜீசஸ் பாருங்க, யூதா கண்களில் தயவு கிடைச்சிச்சு. உடனே குழியிலிருந்து அவனை தூக்குறான். ஸ்டெப் 1 வந்து கர்த்தருடைய வார்த்தை. ஸ்டெப் 2 வந்து குழிக்குள்ள போனவன் மனுஷ தயவுனால், அந்த தயவை உருவாக்கினது கர்த்தர். அவன் குழியிலிருந்து வெளியே வந்துட்டான். நீங்க முன்னேற்றத்தின் பாதையில நீங்க போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய சூழ்நிலை எதிராக இருக்கலாம். உங்களுடைய சரீரம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். குடும்ப சூழ்நிலை உங்களை மறுபடியும் பயமுறுத்தலாம். ஏதாவது ஒரு நபர் மூலமா உங்க மனதை மனமடிவாக்கலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க முன்னேற்றத்தின் பாதையில உங்களுக்கு முன்னே தடைகளை நீக்க போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்கிறார். அவர்களுக்கு முன்னாடி போயிருக்காங்க. முன்னேற்றத்தின் பாதையில உங்களை அழைத்து வந்தது அவர்தான். பிரைஸ் காட். தயவு கிடைச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3வது ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா 37 3வது ஸ்டெப் பார்க்கும்போது அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். குழியிலிருந்து வெளியே வந்தவன் யூதாவினால் மனுஷ தயவு கிடைச்சிச்சு. நீங்க நம்ப முடியாது. சில நேரங்கள் ஜெபம் பண்ணுறோம், சில ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது, பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரி தெரியுது. திரும்ப என்ன வந்துடுது, திடீர்னு ஒரு பிரச்சனை, திரும்ப நம்ம என்ன செஞ்சிடும். அதனால யோசிப்புடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம் 22 முதல் 26 வரை நம்ம வாசிக்கும் போது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வேதத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஏன் அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு மனமடிவுக்கு காரணம் என்ன? அவன் மேல் இருந்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள் பாருங்கள். 49ல 22 யோசேப்பு கனித்தரும் செடி. அல்லேலூயா. யோசேப்பு யாரா? கனி என்றால் என்ன? அன்பு. சிலர் சொல்லுவாங்க, சண்டைக்கு போக மாட்டேன், அந்த சண்டைய மிகப்பெரிய அரியணை இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு மனிதனை, ஒரு தலைவனை ஆண்டு நடத்தும் போது எப்படி இருக்குன்னா, அவன் கனி நிரப்பப்பட்ட மனிதனாக இருப்பான். அன்புனால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பான். சண்டை வரும், அவனுக்கு சண்டை போட தெரியும், நான் போக மாட்டான். யோசிப்பு கனித்தரும் சரி, கனித்தரும் சரி. கனி இருக்கனால அவன் வாழ்க்கையில பாருங்க அநேக மனமடிவான சூழ்நிலைகள். அது இப்ப இங்கே ஆவியான எழுதி வச்சுக்காரு பாருங்க. யோசிப்பு கனித்தரும் சரி, அவனுடைய நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனித்தரும் சரி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் ஏய்ந்து அவனை பகைத்தார்கள். பிரைஸ் காட். வில் வீரனை யாரு தெரியுமா? இங்க அவங்க உடம்பு இருந்தவங்க. இங்க நம்மளோட வாழ்க்கையில வருகிற விலகினம், மனிதர்கள் மூலமான அற்பமாக எண்ணப்படுதல், வியாதிகள், பற்றாக்குறைகள், இதெல்லாம் உங்களை மனமடிவாக்கும். ஆனா சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கிறீங்க. பிரைஸ் காட். இந்த யோசேப்புக்குள்ள பாருங்க, ஒரு கனி இருக்கிறதால அநேக கற்கள் வருது. சில நபர்கள் நம்ம கேரக்டர் கண்டுபிடிக்கலாம்.
சில பேர்த்துக்கிட்ட வாங்கி விட்டா தப்பிக்கவே ஊரே கூட்டுவாங்க. எத்தனையும் நபரை நம்ம பார்க்கலாம். ஆனால் யோசேப்புக்குள்ள எப்படி தெரியுமா? அன்பு, தேவனுடைய தன்மை அவனுக்குள் வெளிப்படுகிறது. மன்னிக்கிறான், அன்பு வெளிப்படுது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்ம இதயத்தில் இருந்துதான் ஊற்றும். அன்பு அதை மன்னிப்போம். சரி, அவங்கள விட்டு சில மனசுதான் வரலாம், ஆனாலும் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு வந்துடும். அப்போ உடனே இவன் எல்லாரும் பகைக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இங்கதான விஷயம். நீங்க முன்னேற்றத்தின் பாதையில நீங்க கடந்து செல்லும் போது நீங்கள் ஒரு காரியத்துல ஆசீர்வாதத்துல உறுதியா நிற்கணும். செழிப்புல உறுதியா இருக்கணும். ஐஸ்வர்யவான், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், அநேகருக்கு ஆசீர்வாதம் மாறுவேன். தேவனுடைய வார்த்தையை அவனுடைய வில் உறுதியா நின்றது. அவனை அசைக்கும்படியாக பல சூழ்நிலை வந்தாலும் நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை, நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். உங்களை எதுவும் அசைக்க முடியாதுங்க. சோறு போக வேண்டாம், கலங்காதீங்க. நீங்க முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கீங்க. இந்த ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்லி, நான் முன்னேற்ற பாதையில் தான் இருக்கிறேன், என்னை எதுவும் அசைக்க முடியாது, எதுவும் அசைக்க முடியாது, நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். யோசேப்பை போல பாருங்க, அடிமையா விற்கப்பட்டான். பார்த்தா அங்கே போத்திபார் வீட்டுக்கு போறான். அங்கே ஆதியா புஸ்தகம் 39வது அதிகாரம் ஸ்டெப் 3 பாருங்க. 39வது அதிகாரத்துல ஒரு அற்புதமாய் 2வது வசனமும் 3வது வசனம் 4வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து, அங்கே யூதா மூலமா தயவு கிடைச்ச குழியிலிருந்து தூக்கி இருக்கு. இங்க போத்திபார் வீட்டுக்கு வந்துதான் கர்த்தர் அவன் கூட இருக்காங்க. கூட சேர்ந்து சொல்லுங்க, முன்னேற்ற பாதையில் இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்ல, எனக்குள்ளே இருக்கிறார், எதுவும் அசைக்க முடியாது முடியாது. முன்னே ஓ ஜீசஸ் தூரி ஹர்ஷலா, எதுவும் உங்களை அசைக்க முடியாதுங்க. முன்னேற்றத்தின் பாதை உறுதியா, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக. தயவு, மனுஷ தயவு யாருக்கு மூலம் வருது? இந்த போத்திபார் மூலமாக தயவு வருது. அங்க ஒரு ஆசீர்வாதம். திரும்ப பார்த்தீங்கன்னா அவன் மேல பழி சொல்ல வந்துருச்சு. திரும்ப போய் அவனை சிறைச்சாலையில போய் தள்ளுறாங்க. இங்கதான் படி நிலை, 4வது படி. அவன் சிறைச்சாலைக்கு போகிறான், ஆனோ அவனுக்கு சிங்காசனம் காத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். இந்த ஆண்டுல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் தான் பயணம் செல்கிறீர்கள். இந்த ஆண்டு உங்களுடைய கடன் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடும். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கீழாக வணங்கினது என்று எழுதப்படுகிறது. சர்ச்சால போய் உள்ள போய் யோசிச்சு போட்டுட்டாங்க. அவன் நினைச்சுப்பான், ஆண்டவரே என் கூட இருக்கிறதுனா தெரியுது, உங்க பிரச்சனை இருக்குது தெரியுது, என்ன முன்னேற்றமாவது தெரிஞ்சிச்சு, திரும்ப என்ன பண்ணிட்டேன், சிறைச்சாலை மனம் மாட்டிக்கிட்டாங்க. சோர்வு உங்க வாழ்க்கையில பசுதாவை சொல்றாரு, மனம் அடிவும் சோர்வு உங்க வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்கிறீங்களா? கலங்காதீர்கள். நீங்க முன்னேற்றத்தின் பாதையில கர்த்தர் உங்கள் வலது கருத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க இதோட ஜெயிப்பீங்க. இந்த பாதையை விட்டு விலகி விடாதீர்கள். உடனே அங்கே 39வது அதிகாரத்துல ஆவியானவர் எவ்வளவு அற்புதமா எழுதி வச்சு காட்டுறாங்க. 21 கர்த்தரோ சொல்லுங்க, கர்த்தரோ. இங்க பிரச்சனைகள் பல, ஆனா கர்த்தர்
என் கூட தான் இருக்கிறார். பிரைஸ் காட். நான் முன்னேற்றத்தை பாதைதான் இருக்கிறேன். கர்த்தரோ glory to God. பிரைஸ் காட். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். முதல் தயவு யூதா மூலமாய், இரண்டாவது தயவு போத்திபார் மூலமாய். இங்க சிறைச்சாலை போய் என்ன ஆண்டவரே அப்படின்னு நினைச்ச உடனே தேய்ச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக நேரங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஏன் சபைக்கு நம்ம வரும்னா கர்த்தருடைய நல்ல வார்த்தையை கேட்கிற சபைக்குள்ள வரும். அந்த சபையில அந்த வார்த்தை வரும்போது உங்க மனசுல இருக்க காயங்கள் அப்படியே மாறிடும். அதெல்லாம் செய்திகள் மிகவும் கவனிச்சு ஆண்டவரே என் கூட பேசணும்னு சொல்லணும். இது எப்படி தெரியுமா? நீங்க காயப்பட்டுட்டீங்க, ஒரு டாக்டரை சந்திக்க போறீங்க. நீங்க எப்படி சிந்திப்பீங்க? உங்களுடைய காயத்துல ரத்தம் வடியுது, வலி இருக்குது. அந்த டாக்டரை போய் சந்திக்கும் போது என்ன நினைச்சிருப்பீங்க? அவர் காயத்தை நினைச்சுவாரு. அல்லேலூயா. இதே போலதாங்க சபைக்கு வரும்போது ஏதோ ஒன்று நான் ஒரு கிறிஸ்தவன் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன் அப்படி நினைச்சு வரக்கூடாது. ஆராதனை வேலையில் உங்க கூட ஆண்டவர் பேசுவார். ஆரம்ப ஜெபத்தில் உங்க கூட ஒரு வார்த்தை மூலமா உங்க காயத்தை கட்டிடுவார். நீங்க முன்னேறதுக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். இந்த ஆண்டுல முன்னேற எந்த பகுதியில் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்வுல, பொருளாதாரத்துல, பூமிக்குரிய வாழ்வுல, குடும்ப காரியத்துல, எல்லா பகுதியிலும் முன்னேறுவதற்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். 10 மணி ஆகாதுன்னா நீங்க கொஞ்சம் முன்னேறணும். 9:50 வந்து உட்கார்றாங்க. என் காயத்தை நீங்க கட்டுங்க. ஏன்னா இந்த உலகம் அநேக வில்வித்தைக்காரர்கள் இருக்காங்க. வாயினால உங்களை மனமடி வாக்குக்கு பிசாசு பல ஆட்கள் வச்சிருப்பான். குடும்பத்திலையும் வச்சிருப்பான், உடம்புல ஒரு இடத்துல வச்சிருப்பான், வேலை பார்க்க இடத்துல வச்சிருப்பான். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா வேதத்தை வாசிப்பீங்க, எங்கேயாவது ஒரு மனமடிவு கொடுத்து உங்க வாயை என்ன செஞ்சிருவான்? கிளறி விட்டுருவான். கவனம். இந்த காயங்கற்ற இடம் எங்க தெரியுமா? வார்த்தையும் ஆவியானவரும் உங்க கூட இடைப்படும் போது உங்க காயங்கள் கிட்டணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனாலதான் நல்ல வார்த்தையை கேட்கிற சபைக்குள்ள விசுவாசத்தை ஊன்ற நமக்கு தெரியும். ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குது. அந்த டாக்டர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி இருக்கும்? நீ எதுக்கு அப்படி போன? ஏன் விழுந்த? நீங்க அப்படியெல்லாம் சபை இருக்கு. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை எப்படி ஒரு தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசுங்க. ஆனால் இந்த நாளில் என் கூட பேசுங்க, என் காயத்தை நேசிங்க. நீங்க காயத்தோடு வாழ்ந்தா நீங்க மற்றவங்களை நேசிக்க முடியாது. ஒன்று சொல்லிதான் ரகசியம். உங்களால மற்றவங்களை நேசிக்க முடியல. யாரை பார்த்தாலும் எனக்கு கோபமா வருது, எனக்கு அடிக்கடி கோபம் வருது. அடுத்தவங்க எனக்கு எதிராக செய்யற தீமை என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னா நீங்க ஏற்கனவே காயப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். டக்குன்னு ஒரு கணவன் மனைவிக்குள்ள திடீர்னு சண்டை வரும். ஏன்னா 2 பேருமே காயப்பட்டிருக்காங்க. இல்லை தாய் தவறும் காயப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். இவங்க காயப்பட்டிருக்கனால பிள்ளைங்க மேலே நினைச்சிருவாங்க. நன்றாக புரிந்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் ஒரு ஜபத்துக்கு ஒரு ஜப கூடத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வெளியே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். அப்போ வரவங்க அன்னைக்கு வரவங்கெல்லாம் லேட்டாகவே வந்தாங்க. அப்புறம் ஒரு ஆண்டவரை பற்றி பேசுகிற காரியம் சொல்லிட்டோம். எனக்கு மனசில் வேதனை. அது நான் சொன்னேன் இப்படிலாம் வார்த்தைகள் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்போ ஆவியார் சொல்றாரு, ஒவ்வொருவரும் காயத்தோடு வந்திருக்காங்க. நான் அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம்? ஏன் அவங்க திட்டமும் என்னால் முடியும். ஆனால் ஆவியார் சொன்னாரு, அப்போ ரொம்ப காயப்பட்டு வந்திருக்காங்க. ஏனோ தானாலும் வந்து உட்காந்துருக்காங்கப்பா, அவன் காயத்தை ஆச்சு. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் மகிழ்ச்சி இல்லை? நம்மளால யாரையுமே ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? நம்ம இன்னைக்கு பெரிய பாருங்க, சத்துருக்களே சரி சபிக்கிறவனே நம்ம யார் கள்ள கொண்டு எரியல, எரிஞ்சு அவனை 10 கள்ள கொண்டு எரிஞ்சிடும். நம்ம கூட பிறந்தவங்க நம்மளால நேசிக்க முடியல. பாருங்க, நம்ம உறவினர்களை நேசிக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்க நேசிக்க முடியல. பாருங்க, இந்த சுனாமி வந்த நேரத்தில் ஒரு ஜோக்கா ஒரு காரியம் சொன்னாங்க. தண்ணி அடிச்சு போயிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி பிரச்சனை இல்லை, ஐயோ அவனும் விழுந்து ஓடுறானா. நீங்க எந்த தெருவு தானே? நானும் இதே தெருவு தான். எத்தனாவது வீடு? இவங்க வீடு 23, அவங்க வீடு எத்தனாவது நம்பர்? 24 தான். பக்கத்து
குடும்பத்துல இருந்தோம். ஆமா, அப்படிலாம் வாழ்றாங்க. இல்லைங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் உங்கள் காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது உங்கள் காயம் என்ன செய்யணும்? நீங்கள் நிறைவில்லாம மற்றவர்களை செய்ய முடியாது. ஆனா ஒரு அன்பின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்குதுங்க. யோசேப்பு வாழ்க்கையில காயம்தான். ஆனா அவனுடைய ஆண்டவர் அப்படியே உயர்த்தின போது உடம்பிறந்த சகோதரர்களாம் மன்னிச்சான், தேசத்தையே போஷித்தான். அல்லேலூயா. காயங்கள் ஆற்றப்படுமானால் நீங்கள் சிங்காசனத்திலே அமர்வது உறுதி. அல்லேலூயா. காயத்தோட வாழ வேண்டாங்க. அப்ப என்ன செய்யும் பாஸ்டர்? காயம் கட்டப்படும். மன்னிங்க, மன்னிச்சுக்கிட்டே இருங்க. பிரைஸ் காட். எல்லாரும் நேசிங்க, உதவி செய்யுங்க. பாருங்க, இங்க கர்த்தரும் யோசேப்போடு இருந்து சிறைச்சாலையினுடைய அந்த தலைவனுடைய தயவு யார் மேல பண்ணார? கர்த்தர் தான் செஞ்சார். அவனுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. இப்ப பாருங்க, யோசேப்பு நீங்க கர்த்தருடைய முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கின்றீர்கள் என்று நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு நச்சரி சொல்றேன். கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாகவோ கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்களை தேர்ச்சி கொண்டே இருப்பார். உங்களை சோர்ந்து போக விடவே மாட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுக்கிறேன். அநேக நேரங்களில் சில நேரங்களில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போது நான் அந்த பாஸ்டர் மூலமாக நமக்கு ஒரு வார்த்தை வரும். அப்படி செமினார் போகும்போது அவர் மூலமாக நமக்கு ஒரு ஆறுதல் நம்ம தேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் உட்காந்துருப்பேன். ஆவியானவர் அந்த பாஸ்டர் குறித்து எங்களை பேசிட்டுருப்பார். ஆண்டவரே நீ போய் சொல்லு, அவங்களுக்கு இந்த காரியம் போய் சொல்லிடுவேன். நான் போய் சொல்லும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷம் உணர்வு. இப்படிதான் பல நேரங்களில் பல இடங்கள் ஆண்டவரே நான் யாருக்காவது அவங்க எனக்கு ஏதாவது ஆறுதல் படுத்த மாட்டாங்களா, என்னை உற்சாகப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை என் மூலம் போது பேச சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரொம்ப எல்லாத்துக்கும் நானும் தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைக்கிறீங்க, அநேக தேற்ற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அமைச்சார், நான் உனக்கு நானே ஆறுதலாக இருக்கிறேன். நீ ஒரு கலங்கர விளக்காக இருக்க நான் உன்னை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அது வேத வசனம் சொல்லுது, நானே உனக்கு. ஆனால் ஒரு நாள் எனக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு யார் மூலமா நீங்க என்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டேன். அப்படி நேரத்தில் பார்க்கணும். உடனே ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் உங்க கூட பேசும்படி ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை உங்களுக்கு சொன்னார். பிரைஸ் காட். பாருங்க, ஆண்டோட விருப்பம் என்னன்னா நீ மற்றவங்களுக்கு ஆறுதலாக மாறணும். பிரைஸ் காட். நீ மற்றவங்களை காயங்களை கற்று. நமக்கு யோசிப்புக்குள்ள அநேக காயங்கள். ஆனா ஆண்டவர் அவனை சிங்காசனம் உட்கார வச்சு தேசத்துள்ள ஜனங்களுடைய காயங்கள், வறுமையின் காயங்களை கெட்ட அவனை பயன்படுத்தின போல கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது தீர்க்க தரிசனமாக சொல்றார், அநேகருடைய இந்த வறுமையில் இருக்க ஜனங்களை ஐஸ்வர்யத்தின் தேவனை நாம் காட்ட போறோங்க. பிரைஸ் காட். குணமாக்குற இயேசுவை காட்ட போறோம், கொடுக்கிற இயேசுவை காட்ட போறோம். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பணக்கார இயேசு என்று நாம் காட்ட போகிறோம். பிரைஸ் காட். அநேகருக்கு கொடுக்கக்கூடியவர் என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? காட்டவர். எத்தனை பேர் உங்க தூசியை உதறி விடுங்க, நான் முன்னேற்றத்துக்கு பாதையில் இருக்கிறேன், நான் மற்றவங்களை ஆறுதல்படுத்துவேன். இதுக்கு ஒரே வழி தெரியுமா? உங்க காயங்கள் ஆற்றப்படும். நான் அநேக நிலங்களில் உடைக்கப்பட்டது உண்டு. அப்புறம் ஆண்டு சமத்துக்கு போவேன். ஆண்டவர் உடனே பார்க்கணும். நான் அதிக நேரம் கலங்குவது இல்லை. எப்பயாவது கலங்கிட்டேன்னா உடனே என்னை ரெடி பண்ணிடுவேன். உடனே அவருடைய பிரசனத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன். வார்த்தை மூலமா உடனே தேற்றி உடனே என்னை மறுபடியும் அதே காக்கில் ஓட வச்சுருவேன். இதான் முன்னேற்றத்தின் பாதை. அல்லேலூயா. நமக்கு தயவுமே தயவு கிடைக்கும். இங்கே இந்த யோசேப்புக்கு யூதா மூலமா தயவு, போத்திபார் மூலமா தயவு, அடுத்தது சிறைச்சாலை தலைவர் மூலமாய் தயவு, அடுத்தது 2 பேர் சொப்பனத்துக்கு பார்த்தபோது அங்க பாலபாத்திரக்காரனுக்கு அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்த போது இப்ப இங்கதான் யோசேப்புக்கு ரொம்ப சோர்வான பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த தயவெல்லாம் தேவன் நாம் மனுஷனை நோக்கி யோசேப்பு போகல,
ஆனா மனுஷன் தயவா யோசிப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா கடைசி நேரத்தில் பார்த்தா இந்த பானபாத்திரக்காரனுக்கு அந்த சொப்பனத்தை யோசிப்பு சொன்ன உடனே அவன் சொன்னான், என்னை நினைவுக்கு இருந்துக்கோ, நீ உயர்த்தப்பட்ட பிற்பாடு. ஏன்னா அவன் ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ மனுஷன் தயவா நாடுறான், அவன் மறந்து போயிட்டான். அல்லேலூயா. திரும்ப கர்த்தரை ஞாபகப்படுத்துறான். பிரைஸ் காட். அது என்ன அர்த்தம்னா, மகனே நீ கலங்காத, மகளே நீ கலங்காத, நானே உன்னை முன்னேற்றத்தின் பாதையில உன்னை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஜீசஸ். பிரைஸ் காட். சொல்லுங்க, கூட சேர்ந்து சொல்லுங்க. பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் பலவற்றை நான் பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், நான் முன்னேற்றத்தின் பாதையில இருக்கிறேன். ஜீசஸ். பாருங்க, ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துல போய் உட்காருகிறான். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். இந்த முன்னேற்றத்தின் பாதையுடைய அவனுக்கு தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனம் அப்படியே நிறைவேறுகிறது. மிகப்பெரிய ஒரு ராஜாவை போல ராஜ வஸ்திரம் அணிந்தவனாக அதை அப்படியே பார்க்கிறேன். ஏன்னா எவ்வளவுதான் இவனுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இவன் பார்த்த பார்வை என்ன தெரியுமா? முன்னேற்றம். பிரைஸ் காட். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாங்க, இந்த வாரத்தில் ஊடால என்னைக்கா ஒரு நாள் நம்ம இப்படி வச்சு உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்கள் காதில் ஒலிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காதில் சில நாட்கள் ஒலிச்சுட்டே இருக்குது. முன்னேறுவ, நீ முன்னேற்ற பாதை தான் இருக்கிற. ஒரு சபை முன்னேறும், ஒரு சபை மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் முன்னேறுவீர்கள். சொல்லுங்க, முன்னேற்றத்தின் பாதையில நான் இருக்கிறேன். என்னுடைய துவக்கமும் முன்னேற்றம் தான், என் முடிவும் முன்னேற்றம் தான். என்னுடைய துவக்கமும் வெற்றி தான், முடிவும் வெற்றி தான். கரைகளை தட்டி ஓ ஜீசஸ். ஓ நாமா ஷாலா பாரிகா பாலா பாலா. ஜீசஸ். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கணும். எதுக்கு தெரியுங்களா? உங்க மனசுல காயத்தை ஆற்ற போறார். யாரும் இல்லையா கோவப்பட்டா படிச்சிருங்க, ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்க போறேன், எல்லாத்தையும் மன்னிக்க போறேன். ஏன்னா யோசேப்பை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்தப்பட போகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க மனதில் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். இயேசுவின் நாமத்தினால எல்லா மனமடிவுகள், எல்லா சோர்வுகள் நீங்குவதாக. பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம். அந்த முன்னேற்றத்தின் பாதையில் இருந்த யோசேப்புடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்க. 25 49 25 இல்ல 24 வாசிக்கலாம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உறுதியாய் நின்றது. இந்த ஆண்டுல எல்லா காரியத்திலையும், ஆவிக்குரிய வாழ்வில், ஓ பொருளாதாரத்துல, எல்லாவற்றிலையும் நான் உறுதியா நிற்பேன். ஓ ஜீசஸ். பாருங்க, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. நீ கர்த்தருடைய ஆவியின் தீர்க்கதரிசனமாய் சொல்றாரு, நீங்கள் இப்போது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பலத்திருப்பீர்கள். ஜீசஸ். உங்களை மன சோர்வாக்கின பிரச்சனை எல்லாம் நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தினால. Glory to God. பாருங்கள், பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலுடைய கண்மலையும். கண்மலை தெரியுமா? அசையாது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அசைய மாட்டேங்க. உங்கள் முன்னேற்றத்தை அனுபவிக்க போகின்றீர்கள். ஜீசஸ். இப்பதான் ஒரு ஆசீர்வாதம் சொல்ல போறேன். பாருங்க, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. இந்த முன்னேற்றத்தின் பாதையில நம்முடைய கிளியினால அல்ல, நம்முடைய நீதினால, தேவனாலே ஆயிற்று. தேவனால எனக்கு முன்னேற்றம் தான், வார்த்தையினால எனக்கு முன்னேற்றம் தான். ஓ ஜீசஸ். தேவனால ஆயிடுச்சுங்க. உங்க கடனெல்லாம் அணைக்கப்படுவது தேவனால ஆயிடுச்சு. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் தேவனால் கைகூடி வரும். பிரைஸ் காட். தேவனால் ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பா. இந்த முன்னேற்றத்தின் பாதையில போதவனுக்கு சொல்லுங்க, அல்ல எழுந்திருப்போமா, மேலேயும் ஆசீர்வாதம், கீழேயும் ஆசீர்வாதம். ஓ ராபா ஷாலா கராபா ரக்கலா. இந்த ஆண்டுல பாலும் தேனும் நம்முடைய வாழ்க்கையில ஓட போகிறது. Glory to Jesus. மேலேயும் ஆசீர்வாதங்க, கீழேயும் ஆசீர்வாதம், ஸ்தலங்களுக்கும் கற்பகம். அப்படின்னா நடுவுல குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, ஊழிய வாழ்வு, வேலை ஸ்தலம்,
பாருங்க, இந்த முன்னேற்றத்தில் இருக்கிற யோசேப்புடைய அடுத்த வசனம் சொல்லுது, அவனுடைய உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, மேல ஆசீர்வாதம், கீழே ஆசீர்வாதம், என்னை சுற்றிலும் ஆசீர்வாதம். சுற்று எழுதுமா, நீங்க ஒவ்வொரு நாளும் இருக்கிற வண்ணமாக இருக்க மாட்டீங்க. சுற்றி ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. உங்க பொருளாதாரத்துல உங்க சிரசின் மேல் ஆசீர்வாதம் மடிந்து வருகிறவங்க, நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நான் முன்னேற்றத்தை பார்த்திருக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஓ ராபா ஷாலா காலா பாலா பாலா பாலா. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். பிதாவே, யோசிக்க போல வானத்திலே உண்டாகும் ஆசீர்வாதத்தினால, பூமியில உண்டாகும் ஆசீர்வாதத்தினால, குடும்ப ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதம் வளைந்து ஓடட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்படி நான் பிளஸ் பண்ணுறேன். உங்கள் குடும்பத்தின் மேல, உங்களுடைய தொழில் மேல, உங்களுடைய பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றேன். யோசேப்புடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நான் பிளஸ் பண்றேன். கர்த்தருடைய கிருபைக்குள்ள நான் பிளஸ் பண்றேன், அன்புக்குள்ள பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட்.